பழந்துன்னு கொட்டை போட்ட ஒரு டிடிவி. 90களில் இளைஞராக இருந்து ஜெயலலிதாவோடு அரசியலில் பயணித்தவர். அவங்க சின்னம்மா யார்? பீகார்லேருந்து ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்தால் பிரதர் இன் ஆர்ம்ஸ்ன்றது, கொங்கு பகுதியிலேருந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்ட ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்தால் ஐயோ வராது வந்த மாமனின்றது. பிஜேபி இப்படிலாம் டிசைனாக எப்படி உருட்டுன்றதுலாம் இவருக்கு டிடிவிக்கு தெரியாதா? இதே போல் அதிமுக உன் கையில் கொண்டு வரேன்ட்டு நம்ப வச்சு தானே 24 கூட்டணி வச்சாங்க. 24 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அதிமுகன்ற கட்சி அண்ணன் கையில் வரும்னு பேசின அந்த வீடியோ பார்த்தியா இல்லையா? இப்போ திருப்பி அவர்கிட்ட உருட்டுறீங்க நீங்கள். அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ப்ராமிஸை பண்ண வேண்டிய தேவை பிஜேபிக்கு இல்லை. அவன்கிட்ட சொல்லிட்டேன், என் நண்பர் தான் ஒரு டிடிவி, இருந்தாலும் இதுதான் யதார்த்தம், அவரும் புரிஞ்சுக்குவார், வானா வந்தாகணும், அவ்வளோதான். அது சரியாக தப்பான்றதுக்குள்ளே நான் போகல. இப்படி தான் பிஜேபி அரசியல் பண்ணும். சொல்கிற பேச்சு கேட்கலன்னா என்ன ஆகுன்னு தெரியும். இப்படி தான் பேசுவாங்க. ஒரு தலைமையில் கத்தி இருக்கா இல்லையா? நாளைக்கு சின்னம்மா கூட சொத்து பிரச்சனை வரப்போகுது, யார் பக்கம் சப்போர்ட் வேணும்? அப்படி அவர் சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு வர வேண்டிய அளவுக்கு டிடிவி தினகரனை ஒரு பெரிய சக்தியாக பிஜேபி பார்க்கவில்லை. அவர் அவசியமான சக்தி, ஆனால் மிகப்பெரிய சக்தியாக பிஜேபி பார்க்கவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவையோ அதை செய்யணும் தம்பி. அதனால் they will not do it.